நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அகப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பிசாசு பிடியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சுகத்தை தருவார். இயேசு கிறிஸ்து உன் துக்கத்தை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் தருவார். அந்த இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையை மாற்றினார். எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாற்றினார். வியாதியை மாற்றினார். நீங்க வியாதிப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்க வியாதி குணமாக்குவார். உங்களுக்கு சுகம் தருவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு, துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் கொடுக்கிற துக்கம் இல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, சமாதானம் தருவார். துக்கத்தை மாற்றுவார். அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட வியாதியில